ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு gift வாங்கி கொடுக்கணும். எப்போ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வாங்கி கொடுக்குற gift வந்து நம்மளே அவங்க மறக்கக்கூடாது, அந்த கிஃப்ட்டையும் அவங்க மறக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மெமரபிளாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்த இடம் பார்த்தீங்கன்னா 3D செல்ஃபி. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு செம்மையான கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் உங்க பேஜ் பார்த்து நேராவே உங்க ஷாப்புக்கு வந்துட்டேன். ரொம்ப நன்றி. ஸோ எப்படி சார் இது எப்படி பண்ணிட்டு இருக்க? ரொம்ப சூப்பரா இருக்கே பாக்குறதுக்கு எல்லாமே. ஆமா, நம்ம வந்து ஒரு 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பிசினஸ் 7 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கான்செப்ட்னா, ஒரு போட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோவை ஒரு மினியேச்சரா ஒரு ஸ்டாச்சுவா பண்ண முடியுமா அப்படின்னா முன்னாடி ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இன்னைக்கு அதை பண்ண முடியும்ன்றத we have made it done. ஓகே, ஒரு போட்டோல இருந்து. ஓகே, அப்ப நம்ம மெமரிஸ் வந்து போட்டோ ஃப்ரேமா இருக்கும். சோ இன்னைக்கு அதை வந்து ஒரு ஸ்டாச்சுவா பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சோ எல்லாமே போட்டோல இருந்து பண்ணதுதான், நாட் இன் பர்சனா வரது இல்ல. சோ ஒரு போட்டோ வச்சு அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்துடுறீங்க. சார், இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அந்த பழைய போட்டோ வச்சு நீங்க பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? சோ இது எப்படி? நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் தான் இருக்கு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பர்சன். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பிக்சரை வந்து கலர்ல கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டாச்சுவா பண்ணியிருக்கோம். ஓகே, அதை எடுத்து பார்க்கலாமா? ஓ ஆமா சார். நீங்க அந்த காஸ்டியூம்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டைல் இருக்கு. கரெக்ட். பட் இது எப்படி மேக்கிங் பண்றீங்க நீங்க? ஸோ போட்டோ வந்து நம்ம வந்து ஒரு 3D மாடலிங்ல சாஃப்ட்வேர்ல அதை டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் we use a technology. ஸோ 3D printing டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியில் இதை ப்ரொடக்ஷன் பண்ணி we just giving to the customer. ஓகே. ஸோ இதோட வேலைப்பாடுகள் வந்து அதிகம் தான். ஓகே, பட் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை தாண்டி இன்னைக்கு கிஃப்டிங்க்கு எதுவும் இல்லை. ஸோ அந்த வந்து we are trying to occupy that space. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னா we need something new to gift it. புதுசா ஒரு பர்த்டேவோ ஆனிவர்சரியோ வருது அப்படின்னா ஞாபகார்த்தமா கொடுப்போம். ஞாபகார்த்தமா என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு போட்டோஸ் தாண்டி ஸ்டாச்சுவா கொடுத்தா எப்படி இருக்கும். அகைன் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா you can touch and feel the character. ஸோ தன்னோட அப்பாவோ அம்மாவோ அதை டச் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நம்ம கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவங்களுக்கு. சோ அந்த ஃபீலை கொடுக்கறதுல எங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். சோ இப்ப தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா, சோ இப்ப நம்ம ஒருவேளை நம்ம பிறந்த முன்னாடி அவங்க இறந்திருந்தா மறுபடியும் அவங்கள பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. நமக்கு வந்து தாத்தா பாட்டி ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஓகே, தாத்தா பாட்டி வந்து பண்ணணும் ஆசை இருக்கும்ல, கூட வச்சிருக்கணும் ஆசை இருக்கும்ல. கண்டிப்பா. சோ அந்த ஒரு விஷயம் தான். சூப்பர் சூப்பர். சார், தாத்தா பாட்டி வந்தாச்சு, அப்பா அம்மா இருக்காங்க, குட்டீஸ் இருக்காங்க. இது எப்படி ஒரு ஃபேமிலியா நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? ஸோ இந்த ஃபேமிலி பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பொண்ணு வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா ஒரு ஸ்டாச்சு பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஃபேமிலி போட்டோ இல்லை. ஓகே, அப்ப என்ன பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவல் போட்டோஸ் கொடுத்து எல்லாரையும் ஒரே ஃப்ரேம்ல ஒரு ஸ்டாச்சுவா அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்றத, அது குடும்பமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல they want to do it. Okay. So we made it. So customers happy. இது வந்து பிரான்ஸ்க்கு ஷிப் ஆகிறதுக்கு it's waiting. ஓ ஓகே ஓகே, செமையா இருக்கு சார். ஸோ அதுவும் ஃபாரின் ஷிப் பண்ணும்போது உடஞ்சிடுமான்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸிலி பிரேக்கபிள். ரொம்ப ஆஷா நம்ம உடைக்கணும்னு யோசிச்சா அது உடையும். ஆமா, பட் நாட் ஈஸிலி பிரேக்கபிள். ஓகே. ஸோ பட் பேக்கிங்கும் நீங்க பக்காவா பேக் பண்ணி போயிடும். ஸோ என்ன ஒரு அடிஷனலா ஒரு 4 to 5 days ஆகும். ஓகே, அவுட் சைட் ஆஃப் இந்தியா அப்படின்னா. ஓகே ஓகே ஓகே. பட் இதோட பிரைஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கும்? பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4500 வரும் ஒரு கேரக்டருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர். ஆமா, இண்டிவிஜுவல். ஓகே ஓகே. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், அப்புறம் அதுல ஒரு ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப கஸ்டமைஸா கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைசிங். ஓகே ஓகே. ஸோ இந்த அவார்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு ஒரு தீம் இருந்துச்சு. ஸோ அந்த தீம் பேஸ்ட் ஒரு கஸ்டமைஸ்ட் அவார்டு கேட்டாங்க. அதுக்கு அவார்ட் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. ஸோ இதுல அந்த ஸ்டாச்சு வருது இல்ல? ஆமா ஆமா. பட் நல்லா இருக்கு. ஆமா. இது என்ன சார், ஊஞ்சல்ல? இது வந்து ஒரு கப்பல் மினியேச்சர். ஓகே. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து
அவர் ஒரு ட்ரீம் கிரியேட் பண்ணியிருக்காரு மைண்ட்ல. ஓகே, இது மாதிரி ஊஞ்சல்ல இருக்கணும். இது வந்து அது மாதிரி போட்டோவே கிடையாது. ஓ ஓகே ஓகே அது அவரோட மைண்ட். அவரோட மைண்ட்ல இது மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஓகே, அந்த ஃப்ரேம் எனக்கு பண்ணி கொடுங்க அவங்க சார் வைஃப் அப்படின்னு. வந்து இந்த மாதிரி ஊஞ்சல். அதுல கீழே அந்த கார்டன் எல்லாம் கேட்டு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே, சோ Different, அது வந்து different. ரொம்ப கஸ்டமைஸ்டா பண்ணிருக்கோம். ஓகே See, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, கண்டிப்பா. அந்த இமேஜினேஷனை உருவாக்குறதா நம்ம வேலை. எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு சார். ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட 3D செல்ஃபிக்கு வந்து விசிட் பண்றது. ஸோ செம்ம சூப்பரா இருக்கு. எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே தத்ரூபமா இருக்கு. ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க பண்ணும்போது அது உண்மையிலே நீங்க உணர்ந்தாதான் இந்த மாதிரி அவுட்புட் வரும் இல்லையா? கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, என்னோட க்ளோஸா இருக்க பர்சனோட ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோஸா அந்த 90% அக்யூரேசி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னைக்கு அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஒரு ஃபோட்டோல இருந்து அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும்ட்டு. Correct. ஸோ அது திரும்ப திரும்ப பண்ணும்போது அந்த கஸ்டமர் கிட்ட அப்ரிசியேஷன் வரும்ல, அதுதான் இட்ஸ் மேக்கிங் அஸ் டு கோ த்ரூ. இன்னும் ஆமா. ஓகே ஓகே சார், இந்த தாத்தாவோட கதை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா, அவங்க பேரன் வந்து தாத்தாவோட ஞாபகார்த்தமா, சார் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவரோட ஸ்டாச்சு வேணும் அப்படின்ட்டாரு. ஓகே, ஒரு So, போட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ தான். அவ்வளவுதான். ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா இருக்கு. ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அவர் யூஸ்வலாக வேர் பண்ணுவார், ஓகே இந்த ருத்ராட்ச அந்த மாலை. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு 1 feetல பண்ணோம். ஓகே, ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன ஃபீட்பேக் தான், இந்த மாதிரி அவர் பட்டை போடுவாரு, இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு இருப்பாரு. ஓகே, இப்படிதான் அவர் ரொம்ப, நீங்க அத அப்படியே இமேஜின் பண்ணிட்டீங்க. அதை நம்ம 3Dல பண்ணி அவங்க கிட்ட காமிச்சோம். ஓகே காமிச்சு நல்லா இருக்கு சார், ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாச்சு பண்ணோம். இது ஒரு 1 feet ஸ்டாச்சு. இதை வந்து அவங்க வீட்டுல வச்சுட்டு நான் ரெகுலரா பார்க்கணும். பார்க்கணும். ஆமா, சோ இவங்களோட பேசிக்கலாம் நம்ம இல்ல, அவங்க பேசலாம்ல. ஏன்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் நம்ம தாத்தா பாட்டி இருந்து நம்ம என்ன சொல்லுவோம், சரி அவங்க பக்கத்துல இருந்தாலே ஒரு தைரியம் தானே. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி தான் மக்கள் ஃபீல் நம்ம என்ன பண்ணலாம் அக்செப்ட் பண்ற ஒரே ஆள் தாத்தா பாட்டி தான். அதான் உண்மை இல்லையா? பேராண்டி இது பண்ணாத, இது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்னுவாங்க. பட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா பேர பசங்களுக்குமே தாத்தா பாட்டி பயங்கர கனெக்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், இப்போ நான் சினி ஃபீல்டுக்குள்ள வந்தது காரணமே என்னோட பாட்டி தான், என்னோட அம்மாவோட அம்மா தான். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஹேமான்றதே கிடையாது. இதான் உண்மை. பாட்டியோட போட்டோ கொடுத்துருங்க, கண்டிப்பா தரேன் நானு. எனக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க பாட்டி எப்போ போனாலுமே என்ன கட்டி பிடிச்ச ஒரு முத்தங்கிறது. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா? சோ அதுதான். இப்படி தாத்தா பாத்தன்னு எங்க பாட்டி எங்க பாட்டியும் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஆமாமா, ஹரி சார் படத்துல நடிச்சிருக்காங்க. சரி, இப்ப நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல் ஃபேமிலி பார்த்தாச்சு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் பார்த்து. பட் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது நீங்க பண்ணி தரணும். கண்டிப்பா. என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணி தருவீங்களா? ஓகே, விஜயகாந்த் சார் இறந்தாச்சு. ஸோ அவரோட டெத்துக்கு என்னால் போக முடியல. அது ரொம்ப எனக்கு ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு, ஏன் நம்மளால போக முடியல அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து இப்போ இந்த அம்பேத்கர் இருக்காங்க இல்லையா, இந்த ஹைட்ல விஜயகாந்த் சாரை பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். கண்டிப்பா பண்ணி முடிஞ்சா நானே கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு. ஓகே, விஜயகாந்த் சாரை திரும்ப உங்க வீட்டுக்கு கொண்டு வரது என்னோட கடமை. தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி எல்லா செலிபிரிட்டிஸும் எல்லா லீடர்ஸோட ஸ்டாச்சுவும் நம்மளால பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. இதோட வேற என்னங்க வேணும்? நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணோம்னா நம்ம அவங்களோட ஒரு கனெக்ட்லேயே இருப்போம் இல்லையா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அவங்களோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானகரத்தில் 3D செல்ஃபி. அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.